கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளிலே நாம் தியானம் செய்வதற்கான வேத வசனம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல என்று இந்த வேதவசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, தேவன் செய்கிற எல்லா நன்மைகளுக்கும் இருதயத்தில் நன்றியுள்ளவர்களாக, சத்தியத்தை நேசிக்கிறவர்களாகவும், கர்த்தரை மெய்யாகவே தங்கள் முழு மனதோடு சேவிக்கிறவர்களாகவும் இருப்பார்கள். யார்? தேவன் செய்கிற எல்லா நன்மைகளுக்கும் இருதயத்தில் நன்றியுணர்வு உள்ளவர்களாய், சத்தியத்தை நேசிக்கிறவர்களாயும், கர்த்தரை மாத்திரம் மெய்யாகவே தங்கள் முழு மனதோடு சேவிக்கிறவர்களாகவும் இருப்பார்கள். தேவனுடைய வார்த்தையை மறவாமல் நினைவில் கொண்டு தெய்வீக உதவியை தேடி தேவ வாக்கியங்களின்படியே வாழ வேண்டுமென்பதை வரையறை செய்கின்ற வாக்கியமே, நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கட்டளைகளை கை கொள்வீர்கள் என்பது அப்படிப்பட்டவர்களுக்கே தேவனுடைய வார்த்தையானது. நாள்தோறும் புதிய பொருளையும் புதிய உத்வேகத்தையும் தந்து உற்சாகத்தை வல்லமையுள்ளதாக இருக்கிற உற்சாகப்படுத்துவதன் காரியத்திலே வல்லமையுள்ளதாக இருக்கிறது. நன்றி உள்ளவனாய் ஒருவன் இருப்பானேயானால் தேவனுடைய கட்டளைகளின் ஆழங்களையும் கடந்த காலங்களில் கிடைத்த தேவனுடைய அருளையும் இரக்கத்தையும் மறக்கவே மாட்டான். என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொல்லி கர்த்தரை போலவே நாள்தோறும் தேவ வார்த்தைகளால் களி கூறுவான். கடவுள் கொடுக்கிறதான அந்த கிருபையின் வார்த்தைகளால், இரக்கத்தின் வார்த்தைகளால், சத்திய வார்த்தைகளால் களி கூறுவான். நாமும் அப்படியே இருப்போமாக. அவரது கட்டளைகள் நமக்கு பாரமாக இராது. சத்திய ஆவியினாலே நாம் சத்திய ஆவியானவராலே நாம் முத்திரையிடப்பட்டவர்களாய் எவ்வளவாய் அவரை நேசிக்கிறோமோ அவ்வளவாய் அவரது வேதத்தின் வெளிச்சத்தில் வாழ்ந்து காட்டுவோம். அநேகருக்கு வெளிச்சம் தரக்கூடியவர்களாக நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை ஒவ்வொரு நாளும் கை கொண்டு அவருடைய அன்பின் வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே பிரயோஜனப்படுத்தி பயன்படுத்தி கிரியில் அதை வெளிப்படுத்தி நாம் நடக்கும் பொழுது அது நமக்கு பாரமாக இருக்காது. தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வது கடினம். ஆனால் அந்த கற்பனைகளை தேவன் கொடுத்ததான அந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தி நடக்கும் பொழுது அது கிரியிலே வெளிப்படும் பொழுது அது நமக்கு பாரமாயிராது. ஆரம்பத்தில் நமக்கு அதை கற்பனைகளை படிக்கும் பொழுதோ கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் கொள்ளும் பொழுதோ அது பாரமாக தோன்றலாம், கடினமாக தோன்றலாம். இது சாத்தியமற்றதான காரியம் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் அவைகளை நாம் ஒவ்வொரு நாளும் கை கொண்டு வருவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே அதை பழக்கப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையிலே அதை ஒவ்வொரு நாளும் அதை பயன்படுத்தி வேத வசனங்களை, கற்பனைகளை, கர்த்தருடைய கட்டளைகளை நாம் ஒவ்வொரு நாளும் நடைமுறைப்படுத்துவோம் என்று சொன்னால் அது பாரமாய் நமக்கு இருக்காது. அப்படியாக தொடர்ந்து வேத வசனங்கள் நாம் வாழ்க்கையிலே பயன்படுத்துவோம், கடைபிடிப்போம். வேத வசனங்களுக்கு நாம் அர்ப்பணிப்போம். வேத வசனங்களை வாசிக்க, நேசிக்க, அதன்படி நடக்க ஒரு மகிழ்ச்சியான ஒரு எண்ணத்தோடு கூட தொடர்ந்து வேத வசனங்களை நாம் வாசிப்போம், தியானம் செய்வோம். நம்முடைய வாழ்க்கையை அந்த வசனங்களுக்கு அர்ப்பணித்து விட்டு கொடுப்போம். பலனுள்ளவர்களாய் நாம் இந்த பூமியிலே ஜீவிக்க, விசுவாசத்திலே நாளுக்கு நாள் வளர இந்த கற்பனைகள் நமக்கு கை கொடுக்கும். தொடர்ந்து வசனங்களை நாம் வாசிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வராக. பரிசுத்த ஆவியானுடைய பலனோடு கூட நாம் தொடர்ந்து இப்படிப்பட்டதான வசனங்களை வாழ்க்கையை அபியாசப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.